ஸ்ரீ கணேஷாய நமஹ. ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ மாத்ரே நமஹ. பண்டைய காலத்தில் அஞ்சனை என்ற வானர பெண்ணுக்கும் வாயு தேவனுக்கும் மகனாக பிறந்தவர் ஹனுமன். அவர் கேசரி என்பவரின் வளர்ப்பு மகனாகவும் அறியப்படுகிறார். பிறக்கும் போதே அபார சக்தி கொண்டவர் ஹனுமன். அவர் சிறு வயதில் சூரியனை ஒரு பழம் என்று நினைத்து பிடிக்க வானில் பறந்தார். அப்பொழுது இந்திரன் கோபமடைந்து தனது வஜ்ராயுதத்தால் தாக்க அனுமன் மூர்ச்சையானார். வாயுதேவன் கோபமடைந்து காற்றை நிறுத்தியதால் உலக உயிர்கள் அவதிப்பட்டன. பின்னர் தேவர்கள் அனைவரும் வாயுதேவனிடம் மன்னிப்பு கேட்டு அனுமனுக்கு பல வரங்களை அளித்தனர். இதனால் ஹனுமன் மரணமில்லா பெருவாழ்வு, அசாத்திய பலம் மற்றும் பல வித்தைகள் அறிந்தவராக ஆனார். அனுமன் சுக்ரீவனின் சிறந்த நண்பராகவும் அவரது அமைச்சராகவும் விளங்கினார். ஒருமுறை ராமரும் லட்சுமணரும் சீதையை தேடி காடுகளில் அலைந்து கொண்டிருந்த பொழுது சுக்கிரவனை சந்தித்தார். ராம லட்சுமணரை முதலில் சுக்கிரவனிடம் அறிமுகப்படுத்தியவர் அனுமன் தான். ராமரின் தெய்வீக குணங்களைக் கண்டு அனுமன் அவரது பரம பக்தராக மாறினார். சுக்கிரவன் தனது ராஜ்யத்தையும் மனைவியும் இழந்த சோகத்தில் இருந்தான். ராமன் சுக்ரீவனுக்கு உதவ சம்மதித்தார். பதிலுக்கு சுக்கிரவன் சீதையை தேட ராமருக்கு உதவ ஒப்புக்கொண்டார். ராமன் வாலியை கொன்று சுக்ரீவனுக்கு கிஷ்கிந்தையை அரசனாக முடிசூட்டினார். சீதையை தேடும் பணி தொடங்கியது. வானர படைகள் 4 திசைகளிலும் அனுப்பப்பட்டனர். தெற்கு திசைக்கு சென்ற படையில் ஹனுமனும் இருந்தார். சமுத்திரத்தை எப்படி கடப்பது என்று அனைவரும் யோசித்தபோது ஜாம்பவான் அனுமனுக்கு அவரது சக்திகளை நினைவூட்டினார். அப்பொழுது ஹனுமன் மிக பெரிய உருவம் எடுத்து சமுத்திரத்தை தாண்டி இலங்கைக்கு பறந்தார். இலங்கையில் ராவணனின் அசோகவனத்தில் சீதையை கண்டார். அவள் மிகவும் துயரத்துடன் அமர்ந்திருந்தாள். ஹனுமன் சீதையிடம் தன்னை ராமரின் தூதன் என்று அறிமுகப்படுத்தினார். ராமரின் கணையாழியை கொடுத்து நம்பிக்கை ஊட்டினார். சீதைக்கு ஆறுதல் அளித்த பிறகு ஹனுமன் அசோகவனத்தை அழித்து ராவணனின் படைகளை சம்ஹாரம் செய்தார். ராவணனின் மகன் இந்திரஜித்தின் பிரம்மாஸ்திரத்தால் பிடிபட்டாலும் ராவணனின் சபைக்கு சென்று சீதையை விடுவிக்குமாறு அறிவுறுத்தினார். ஆனால் ராவன் செவி கொடுக்கவில்லை. பின்னர் ராவணனின் உத்தரவின்படி ஹனுமனின் வாளுக்கு தீ வைக்கப்பட்டது. ஹனுமன் தனது எரிந்த வாளுடன் இலங்கையின் அனைத்து பகுதிகளுக்கும் பறந்து தீ வைத்து நகரை நாசமாக்கினார். அதன் பிறகு மீண்டும் சமுத்திரத்தை கடந்து ராமரிடம் திரும்பி சீதையை கண்ட செய்தியை தெரிவித்தார். ராவண யுத்தத்தில் ஹனுமன் முக்கிய பங்கு வகித்தார். லட்சுமணன் இந்திரஜித்தால் மயங்கி விழுந்த பொழுது சஞ்சீவி மலையில் உள்ள அரிய மூலிகைகளை கொண்டு வர ஹனுமன் ஒருவரை பறந்து சென்றார். சஞ்சீவி மலையின் மூலிகைகளை அடையாளம் காண முடியாததால் மலையையே பெயர்த்து எடுத்து கொண்டு வந்து லட்சுமணனின் உயிரை காப்பாற்றினார். ராமனுக்கு இராமாயண யுத்தத்தில் வெற்றி கிடைக்க உறுதுணையாக நின்றார் ஹனுமன். என்றும் அழியாத பக்தியின் துணிச்சலின் சக்தியின் அடையாளமாக திகழ்கிறார். அவர் இன்றும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து பக்தர்களுக்கு அருள் புரிவதாக நம்பப்படுகிறது.